ஹாய் நேவிகேட்டர்ஸ். இன்றைக்கி முக்கியமான ஒரு காலப்பயணத்தை நாம் செய்ய போகிறோம். காலப்பயணம்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம பின்னோக்கி போக போகிறோம். அதாவது 300 காலத்துக்கு போக போகிறோம்னு சொல்ல போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கே இருக்குது அப்படின்னா, சங்ககிரி கோட்டைங்கிற ஒரு இடம் தான். சங்ககிரி கோட்டைங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்போம். இது கிட்டத்தட்ட சேலத்துலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் தூரம். ஈரோட்லேருந்து பார்த்தோம்னா 22 கிலோமீட்டர். 10 நுழைவாய்கள் இருக்குது அப்படின்னா இந்த சங்ககிரி கோட்டையில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் கூட சொல்லலாம். இது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோட்டை. பட் ஆனால் பராமரிப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். அடுத்து இது என்னென்ன ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, மன்னர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியிலையும் நிறைய ஆட்சி மாற்றத்துலையும் இந்த கோட்டைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசால் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் மொத்தமாக 10 நுழைவாசல் இருக்குது. ஒவ்வொரு நுழைவாசலுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்குன்னு கூட சொல்லலாம். இங்கே திப்பு சுல்தான் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு படைத்தளமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு படைத்தளமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 4-5 முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது தானிய கிடங்குகள் இருக்குது, 2 மசூதி இருக்குது, 2 பெருமாள் கோயில் இருக்குது, ஆங்கிலேயர் பயன்படுத்திய நிர்வாக கட்டிடங்கள் கூட இங்கே இருக்குது. இது இல்லாமல் கல்லறைகளும் இருக்குது. சுதந்திர போராட்ட வீரர் தீர சின்னமலை இருக்கார் இல்லையா, அவர் ஆங்கிலேயரால் தூக்கிடப்பட்ட கோட்டைன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயமா பகிரப்படுகிறது. இதில் பார்த்தா நம்ம இப்போ இருக்கிறது முதல் வாயில் இருக்கும். அந்த முதல் வாயில் எப்பயுமே புலியோட வாசல் மாதிரியே இருக்கும். அதாவது புலியோட ஃபேஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பாருங்கள் உள்ள நுழையுது. இது நுழையும் போது பார்த்தீங்கன்னா புலி எப்படி அது முகப்பு இருக்குதோ அதே மாதிரி போகும். அது இடதுபுறமாக அப்படியே திரும்பும், இடதுபுறமாக திரும்பும், திருப்பி வலதுபுறமாக போகும். இது மாதிரி 10 வாசல்களும் டிஃப்ரெண்ட் வேல போயிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு போர் யுத்தின்னு கூட சொல்கிறாங்க. எதிர்நாட்டு படைகள் உள்ளார இமீடியட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வளைந்து விழுந்து சொல்லக்கூடிய ஒரு போர் யுத்தி இவங்க கடைபிடிச்சு இந்த கோட்டையை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 2வது வாசலில் போகும்போது நிறைய சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இது இல்லாமல் பார்த்தோம்னா சிலை வேலைப்பாடுகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை கழுத்து வெட்டப்பட்டு கூட இருக்கும். அது இல்லாமல் ராமர், ஆஞ்சநேயர், சிவன், இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது. 2வது வாசலில் கடந்து கொஞ்சம் தூரம் போகும்போது வீரபத்ரர் கோயிலுங்கிற ஒரு வழிபாட்டு தளம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். பக்கத்துலேயே அட்ஜாயிண்டாக பார்த்தோம்னா ஒரு பெரிய குளம், பயங்கர பிரமிப்பாக இருக்குது குளம். இன்னமும் பார்த்தோன்னா தண்ணிகள் கொஞ்சம் நின்றுட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த குளம் அந்த காலத்தில் எவ்வளோ நிரம்பி அழகாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்க நான் முதலே சொன்ன மாதிரி நந்தி சிலை உடைக்கப்பட்டிருக்குதுங்கும் போது கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. இவ்வளோ பெரிய இதை தொல்லியல் துறையில் கண்டுக்காத வச்சுருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் சரி பண்ணி இதை ஒரு பெரிய வரலாற்று சின்னமாக மக்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு விட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து 3வது வாசலில் போனோம்னா அதில் வாசலில் கடிகார வாசல்னு சொல்லுவாங்க. இது சூரிய வெளிச்சத்தை பேஸ் பண்ணி அப்படியே நேரம் கணக்கெட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த 3வது வாசல் தாண்டி போனால் தான் மிகப்பெரிய ஒரு பெரிய பரப்பளவு இருக்குது. அந்த இடத்துல வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பக்கத்துலேயே போனோம்னா ஒரு அம்மன் கோயில் கூட இருக்குது. அந்த அம்மன் கோயிலை தாண்டி கொஞ்சம் போயிட்டே இருந்தோம்னா கோட்டை மாரியம்மன் கோயிலும் கூட பார்க்கலாம். அந்த இடத்துல 4வது வாசலில் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம்னா 5வது வாசல் வந்துடும். அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா குன்னி வேட்டுவன் சொல்லிட்டு ஒரு வேட்டு மன்னனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய வரலாற்று கூறுகள் சொல்லிடுறாங்க. இது இல்லாமல் 5வது வாசலில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வாசல்னு சொல்கிறாங்க. புதுக்கோட்டை வாசல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக என்கொயரி பண்ணி பார்த்ததில் புதுசாக கட்டப்பட்டதுனால இதுக்கு பேர் புதுக்கோட்டை வாசல்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் ஒரு மீன் சின்னம் இருக்கும். இந்த சின்னம் பாண்டியரை குறிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு பாண்டியரை குறிக்கிற மாதிரி இருக்கும். 5வது வாசல் தாண்டி போனோம் அப்படின்னா அடுத்து தர்கா ஒன்று இருக்குது, அதாவது மசூதி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சுரங்கம் கூட இருக்குது. சுரங்கத்துக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தோம். கொஞ்சம் ஒரு டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் இருள் சூழ்ந்துருந்தனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த சுரங்கத்தில் தான் மைசூர்லேருந்து குதிரைகள்லாம் அங்கே வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க. 6வது வாசல் ஒரு களைப்பை நீக்கக்கூடிய இடமாவும் கூட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படை வீரர்கள் தங்குறதுக்கு கூட இந்த 6வது வாசல் பயன்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 7வது வாசல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இளைப்பாறதுக்கு நல்ல ஒரு இடம் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். 8வது வாசல் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் தாண்டி தான் அந்த 8வது வாசல் நிறைய குரங்குகள்லாம் நிறைய தொல்லைகள் இருக்கும். சுற்றி குரங்குகள் நிறையா இருக்கும். 8வது வாசல் கொஞ்சம் லைட்டாக இடிஞ்சு விழுந்து 2ஆகவே பிளந்திருக்க மாதிரியும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பாறைகள் சிறு இடர்பாடு கொஞ்சம் சிதலடைஞ்சு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் 1800 வெள்ளைக்காரர்கள் வெடிமருந்து கிடங்கா கூட இதை பயன்படுத்திருக்காங்க. 9வது வாசல் பொறுத்த வரைக்கும்
ஒரு ஒத்தடி பாதை போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே மேலேருந்து பார்த்தோன்னா சங்ககிரியை அப்படியே ஃபுல்லாகவே ரசிக்க முடியும். அதெல்லாம் தண்ணீர், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துட்டு 9வது கோட்டையிலேருந்து நம்ம என்டையர் வந்து சங்ககிரியை சுற்றியும் பார்க்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து 10வது வாசல் பொறுத்த வரைக்கும் ஒரு பூதமுகம் இருக்கக்கூடிய கஜேந்திர மோட்சம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 10வது வாசல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பூதமுகமாக இருக்கும். ஒரு கஜேந்திர மோட்சங்கிற ஒரு விஷயம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த திசையில் பார்த்தாலும் குரங்கு வந்து தெரிவது போலேயே இருக்குமா சிற்பங்கள். அது மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. இது அந்த இடத்துக்கு நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியல. நம்ம இது வரைக்கும் போனது பெரிய விஷயம்தான். ஆனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி கோட்டைகளை போய் பார்க்கணும் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸில் வரும். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போய் இந்த கோட்டையை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னம்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேடலில் நம்மளுடைய நேவிகேட்டர்ஸ் கூட சந்திப்போம். நன்றி.